ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இப்போ நாம் சுவையான மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரை காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, தலை, கசகசா, லவங்கம், இந்த சின்ன சின்ன தலை இதெல்லாம் போட்டுக்குங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா கருகாப்பித்தலை போடுங்க. கருகாப்பித்தலை நல்லா வணக்கி விடணும். கருகாப்பித்தலை இப்படி நல்லா வணக்குங்க. அப்போ தான் நல்லா மணக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறோமில்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க 2 ஸ்பூனும். இப்போ நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெயில் பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க. 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் நல்லா வெங்காயத்துக்கூடயே வணக்கி விடுங்க. நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும். நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வணங்க வரைக்கும் எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா வணக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கறியை எடுத்து இந்த மசாலாவோடு நல்லா கலக்கி விடணும், வணக்கி விடணும். கறியை வேக வச்சு தான் எடுத்து போடணும். முதலையே குக்கரில் விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. கலக்கி விட்டிங்கன்னா தான் ஒரே இடத்துல இல்லாத நல்லா கலங்கும். கலக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றி நல்லா தயிரையும் நல்லா வணக்குனிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பசவு கிடைக்கும். அப்புறமா நம்ம கழிஞ்சி வச்சுருக்கிற அரிசி எடுத்து இதோட சேர்த்திக்கணும். இப்போ நான் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். 3 டம்ளர் அரிசி போட்டு நல்லா கலக்கிடுங்க. அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. 6 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் நான். 6 கப் தண்ணியில் கறி வேக வச்சு தண்ணி 1.5 கப் ஊற்றிக்கிறேன். அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுங்க. அரை எலுமிச்சம்பழம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 கப் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டு கலக்கி விடுங்க. கலக்கி நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போடு. மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பிரியாணியை நல்லா கலக்கி விடுங்க. சுவையான மட்டன் பிரியாணி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.